ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, இங்கே பாருங்கள், இது ஃப்ரெஷ் பன்னீர். இது வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நாங்கள் இது வந்து நல்லா ஒரு கப் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு பட்டர் தேவை, நல்லா ஃப்ரெஷ் பட்டர், வீட்டில் செஞ்ச பட்டர் தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு வந்து எவ்வளோனா 2 பேக்கெட் பன்னீர் வாங்கியிருக்கேன். அதாவது எவ்வளோ 200 கிராம். அதுக்கு வந்துட்டு இப்போ வந்து தக்காளி, நல்லா பெரிய தக்காளி 4 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் பெரிய வெங்காயமாக 2 நறுக்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம போட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ சைஸ் எப்படி வேணாலும் அரைச்சிக்கலாம். அதுமாதிரி காரத்துக்கு 3 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கரம் மசாலா தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்ப்பேன். மிளகாய் தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்ப்பேன். இது வந்து என்னன்னா மெத்தின்னு சொல்லுவாங்க. நான் அது கூட எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நான் ஃபைனலாக வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து தூவி விடுவேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்ப்பேன். இது வந்து ஹனி. எதுக்கு ஹனியா, நம்ம தக்காளி நிறையா சேர்க்கணும். ஸோ அப்போ புளிப்புத்தன்மையை வந்து மாற்றுறதுக்காக ஹனி சேர்க்கணும். அடுத்து இது உப்பு. இப்போ வந்து நம்ம ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா வானொலி ஹீட் ஆனதோட கொஞ்சம் பட்டர் சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், பட்டர் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து பட்டரில் இந்த பன்னீர் எல்லாத்தையும் வந்து வறுத்து வச்சுக்க போகிறோம். இது நல்லா உருகட்டும். பட்டர் வந்து உருகிருச்சு. இப்போ நம்ம வந்து பன்னீரை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். எதுக்குன்னா, இது வந்து சும்மா ஃப்ரை பண்ணாமையே நம்ம பன்னீரை வந்து அந்த கிரேவியில் போடலாம். இருந்தாலும் ஃப்ரை பண்ணி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி தான் போடுவேன். ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃப்ரை போதும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் திரும்ப வந்து ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேருங்க. அதே பேனில் பட்டர் சேருங்க, ஒரு 2 டீஸ்பூன். இது திரும்ப உருகட்டும். உருகுனதோட நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிவிடுங்க. வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பக்குவத்தில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து தக்காளியை போடுங்க. வதக்கிக்கோங்க. அப்புறம் அந்த முந்திரி பருப்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இதை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ வதக்கிடுங்க. இப்போ நம்ம சால்ட் வந்து எவ்வளோ சேர்த்துருவோம். நான் வந்து 2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் தேவைக்கப்போ சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு இருக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் பூண்டு இஞ்சியை கூட ஒவ்வொரு பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிடுங்க. ஓகே, இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நான் அந்த தக்காளி இதை வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கிட்டேன். நம்ம வதக்கினதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்ப வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் ஹீட் ஆனதோட திரும்ப வந்து 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருங்க. 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருங்க. பட்டர் வந்து மெல்ட் ஆனதோட ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுருங்க. இது நல்லா முருகி வரட்டும். இப்போ வந்து அது முருகி வந்ததோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுங்க. இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த ஜாரில் மிஞ்சி இருக்கிறத வந்து தண்ணி ஊற்றி உங்களுக்கு இந்த குருமா, அதாவது பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் தண்ணியாக போயிடும். இப்போ போட்டதோட அடுத்து வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போடுங்க. அது கலர் நிறையா கொடுக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஒரு கொதிக்கட்டும். இப்போ நம்ம கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு கொதி வந்ததோட நம்ம வச்சிருக்க பட்டரை வந்து, அதாவது பன்னீரை வந்து சேர்த்துடலாம். இப்போ வச்சிருக்க பன்னீர் பீசஸ் அதில் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்துட்டு போட்டுட்டோம். இப்போ நம்ம சுகர், வெள்ளை ஜீனி இருந்தால் 1 டீஸ்பூன் வெள்ளை ஜீனி சேர்க்கலாம். நான் வந்து ஹனி சேர்க்க போகிறேன். எதுக்குன்னா தக்காளி சேர்த்துனால புளிப்பாக இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. ஹனி வந்து 1 டீஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மசாலாஸ், இந்த பன்னீர் எல்லாம் வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. நம்ம 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுக்கலாம். ஓகே, நமக்கு வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மேலாக க்ரீம் இருந்தால் நீங்கள் க்ரீம் போடலாம். எதுக்குன்னா அப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீம் இல்லாத பட்சத்துக்கு பட்டரே போடலாம். நான் வந்து க்ரீம் போட்டிருக்கேன். நீங்கள் க்ரீம் இருந்தால் க்ரீம் போடுங்க. இல்லை பன்னீர் பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டரே போடலாம். அப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிடைக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து ஃபைனலாக அந்த கஸ்தூரி மெத்தி இருக்குது பார்த்தீங்களா, கஸ்தூரி மெத்தி கூட நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கஸ்தூரி மெத்தி போட்டால் தான் நல்லா வாசமாக ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் நமக்கு சுவையாக இருக்கும். இப்போ மேலாக அந்த கஸ்தூரி மெத்தியை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கஸ்தூரி மெத்தி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான்கு, பரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.